அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் எபிலிட்டி ஒரு சம் ஒன்று ரெண்டு சம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125 பவர் 0 ப்ளஸ் 125 பவர் 1/3 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நம்பருக்கு மேலே பவரில் 0 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு 1 தான். அப்போ 125 பவர் 0க்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். இந்த 125 இருக்கு பாரு ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதை என்னென்ன போட்டுக்கலாம், 5 கியூப்னு போட்டுக்கலாம். அதாவது 3 5 பெருக்குனா தான் 125 கிடைக்கும். அதனால் அதை என்னென்னு போட்டுக்கிறோம் அப்படின்னா 5 கியூப்னு போட்டு மேலே இருக்கிற பவர் 1/3 போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படியே கீழே போட்டுக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம் 5. இந்த 3 என்ன ஆகும், அந்த 3 1 கூட மல்டிபிள் ஆகி 3/3ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 1 + 5 பவர் 1ன்னு வரும். பவரில் 1 வந்தாலும் நமக்கு அது 5ன்னு தான் வச்சுக்குவோம் நம்ம. அப்போ 1 + 5 = என்ன கிடைக்கும், நமக்கு 6 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த 3/3 நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 1 தான் கிடைக்கும். பவரில் 1 வந்தாலும் அது 5 தான். அப்போ 1ஐயும் 5ஐயும் கூட நமக்கு 6. அவ்வளோதானுங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்மு எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்தே போட்டுக்கலாம். அடுத்த சம் பார்த்துக்குங்க. x பவர் y ஈஸ்ட்டு என்ன y பவர் x அப்படின்னு கொடுத்துருக்காங்க = 8:9 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா y²/x என்ன அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா x பவர் yயும் 8ம் ஈக்குவல்னு வச்சுக்கலாம், y பவர் xம் 9ம் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அப்படி தான் அவங்க தான் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது x பவர் y = 8, y பவர் x = 9 வச்சுக்கலாம். ஸோ அப்போ x பவர் y = 8ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எப்படி 8 என்ன எப்படி போடலாம், 2 பவர் 3ன்னு போடலாம். எப்படி 2 பவர் 3ன்னு போடலாம்னா 2 3 தடவை பெருக்குன்னா அது என்ன 8 கிடைக்கும். அதனால் 8 என்னன்னு வச்சுக்கிறோம், 2 பவர் 3ன்னு வச்சுக்குவோம். அடுத்து y பவர் x = 9. சரிங்களா? அப்போ 9 என்ன பண்ணலாம், 3² வச்சுக்கலாமா? அதான் 3 9, 3 × 3 9, 2 3 பெருக்குன்னா 9 கிடைக்கும். அதனால் அதை என்னென்னு வச்சுக்குவோம், நம்ம 3² அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், x பவர் yயும் 2 பவர் 3 அப்படின்னு இருக்கு. அப்போ x = 2, y = 3. கீழேயும் பாருங்கள், y பவர் x = 3 பவர் 2ன்னு இருக்குது. அப்போ y = 3, x = 2. ரெண்டுமே ஈக்குவலாக வருதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? x = 2, y = 3 அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. சரி, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொண்டு வந்தோம் அவன் கேட்டிருக்கிற கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். y² / x அப்படின்னு இருக்குது. அதில் yக்கு பதிலாக 3² / xக்கு பதிலாக என்னென்னு போடணும், 2 அப்படின்னு போடணும். நமக்கு தெரியும் பாருங்கள், xக்கு பதிலாக 2. அடுத்து அப்போ என்ன வரும், 3² = 9. கீழே இருக்கிற 2 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதானுங்க விட. வெரி சிம்பிள். இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸாம்ஸில் நிறையா டைம் கேட்பாங்க. கேட்டால் நாம் கவனமாக போட்டு இந்த மாதிரி போட்டு நாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? நன்றி.